அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற பஸ் எல்லாம் அதிகமாக விபத்துக்குள்ளாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னா, எந்த வண்டியுமே மெயின்டெனன்ஸில் இல்லை. இது எப்படி எனக்கு தெரியும்னா, நான் வந்து 2 லைசன்ஸ் வச்சுருக்கேன். டிரைவரும் வச்சுருக்கேன், கண்டக்டரும் வச்சுருக்கேன். சிஎல்லாம் 1 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அப்போ 1 வருஷத்தில் டைமே இல்லாத வண்டி, சாப்பிட கூட டைமே இல்லை, அவ்வளோ டைமே இல்லாத வண்டி, ஸ்பீடும் ஓட்டி ஆகணும், எல்லா ஸ்டாப்பையும் நின்று ஆகணும். அந்த வண்டியில் ஸ்டேரிங் பாஸ் ஆயில் குறையுது, ஸ்டக் ஆகுது ஸ்டேரிங்கு. அது இல்லைன்னு சொல்லிட்டு பிரான்ச் மேனேஜர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், உள்ளே போய் ஒர்க் ஷாப்பில் வாங்கி ஊற்றிட்டு போங்கப்பா அப்படின்னாரு. உள்ளே போய் ஒர்க் ஷாப்பில் கேட்டால் எங்கள்கிட்ட ஷேரிங் பஸ் ஆயிலே இல்லை அப்படின்றாங்க. இல்லைன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு டெப்போவில் ஷேரிங் பஸ் ஆயிலே இல்லையா. அப்போ இல்லாத பட்சத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னா, 2 வண்டியில் மினிமமும் ஃபுல்லுன்னு ஒரு லிமிட் இருக்கும் அந்த பாக்ஸ் ஆயிலில். அந்த பாக்ஸ் ஆயிலில் மினிமத்துக்கு 2 வண்டியிலேருந்து பிடிச்சாந்து சின்ன சின்ன டப்பாவில் பிடிச்சாங்க. இதை மினிமத்துக்கு ஊற்றி ஓட்டுறாங்க. திடீர்னு எல்லா ஷேரிங் பஸ்ஸும் பர்ஃபெக்டாக ஆயில் சீல்லாம் லீக் ஆகாதெல்லாம் இருக்காது, லீக் ஆகும். அப்போ என்ன நடக்கும்னா, ஒரு நாளைக்கு 400 கிலோமீட்டர் கம்பல்சரி ஓட்டி ஆகணும். 400 கிலோமீட்டர் ஓட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக 2 சுட்டாக கீழே இறங்கிட்டு இருக்கும். அப்போ இறங்கும் போது நான் திடீர்னு தன்னை அறியாதையே, டிரைவர் அறியாதையே ஷேரிங் லாக் ஆகிடும். லாக் ஆனோடனையும் என்ன போகிற ஸ்பீடில் விபத்து தான் ஆகும். இதை வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், தெரியாதது பல இருக்குது, நிறையா இருக்குது. பிரேக்கில் ட்ரம் இல்லை, லைனிங் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் பஸ்ஸு ஓடுது, பொதுமக்கள் நம்மளும் ஏறி போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் வண்டியில் ஒரு 60 பேர் இருப்பாங்க, 50 பேர் 60 பேர் இருப்பாங்க. ரோட்டில் போகிற எல்லா மக்களும் உயிர் தான். இது எப்படி பார்த்தாலும் ரோட்லேயும் இருக்கிறது எல்லாம் நம்ம தான், வண்டி உள்ளே இருக்கிறதும் நம்ம தான், விபத்துன்னு ஒன்றானா பலிகாடும் நம்ம தான். இதுக்கு காரணம் யார்? நம்ம தான். அதனால் சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.